ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன். மாடு வந்து தண்ணி காட்ட வந்திருக்கேன். இப்போ மாட்டை வந்து தண்ணி காட்டி வச்சுட்டு கோழிக்கெலாம் அரிசி போடணும். அப்படியே வாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஈவினிங் ரொட்டீனை நான் கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடெல்லாம் தண்ணி காட்டிகிட்டு வந்து கட்டி வச்சு ஒரு மாடு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கோழிக்கு இற போடும் அரிசி. எல்லாமே ஒடியாரம் பண்ணுறேன். கோழிக்கு அரிசி போட்டாச்சு. அடுத்து வந்து நமக்கு இப்போ தாலிக்கு மாடு தண்ணி கட்டணும் இல்லைங்க, அந்த தாலிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். நாளைக்கு தண்ணி கட்டுறதுக்காக இப்போ பிடிச்ச எம்டி தள்ளியில் தண்ணி ஊற்றணும். இப்போ தாலிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்க. அடுத்து வந்து கோழி கொஞ்சம் அடைக்கணும். இந்த கோழி 2 செட்டு இருக்குது. 2 செட்டு, இது வந்து ஒரு செட்டு இல்லை ஓடுது பயந்துட்டு. இன்னொரு செட்டு காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, 2-3 நாள் தாங்க ஆகுது பறிச்சு. வந்து நம்ம அடைச்சி வைக்கணும். அப்புறம் அந்த கோழி குஞ்சு கூண்டில் அடைக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோழி அங்கே கூடையில் அடைச்சிட்டோம். ஒரு கோழி வந்து பிடிச்சி கூண்டில் அடைச்சாச்சு. அடுத்து வந்து மாட்டுக்கும் தீனி போடணும். பாருங்க, மாட்டுக்கு வந்து தட்டு போட்டாச்சு. இப்போ வந்து எப்போயுமே பச்சை புல்லு தான் எடுத்து போடுவோம். மழை காலையில் தூரிக்கிட்டே இருந்ததுனால பச்சை புல்லை அறுக்க முடியல. ப்ரௌனிக்கும் வந்து சாப்பாடு போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம சாப்பாடு போட்ட தட்டெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இன்றைக்கி மழை பெஞ்சனால வேலை வந்து கம்மியாக இருக்குது. இல்லைன்னா புல்லை எடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவோம். கோழி குஞ்செல்லாம் அடிச்சாச்சு. இந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக அப்படியே மரத்தில் போய் ஏறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா என்னால் வந்து தனியாக வீடியோ எடுக்கிறனால டக்குன்னு எடுக்க முடியல வேலை செஞ்சுக்கிட்டே. கோழிலாம் வந்து அது பிடிக்கவங்கள போதும்னு ஆகிடுச்சு. இன்னொரு நாளைக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து நல்லா ரெகுலராக நீட்டாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.